வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் த சென்னை சில்க்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். காசா கிராண்டின் ஃபெஸ்டிவ் ஃபியஸ்டாவில் வீடு புக் பண்ணி 8 கிராம்ஸ் கோல்ட் காயின்ஸ் இலவசமா பெறுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணி இது ரிலீஸ் ஆகுது ஃபைனலி. I know it's not a theater release, but whatever it is, I think it's a very happy moment for the whole team. Your thoughts about Captain's compliment? That was the best thing I could see waking up in the morning. But after reading Sir's Gopinath Sir's compliment and the way he thought about the movie, I felt really happy, and I think that is what we wanted. It is about him, so if he's happy with it, especially the climax song was it just took me to another world. It just brought tears to my eyes. His music was the best surprising element we had, even if we knew the script. More than that, I feel very happy when people are taking Surare Potru as a movie. ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன மூவின்னு சொல்லும்போது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஐ நியூ தேர் வாஸ் சம்திங் ஸ்பெஷல் இன் தட் கேரக்டர், பட் ஐ டென்ட் நோ ஹவு மச் ஐ did justice to it. வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க? Thank you, நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இப்போ படம் சூரரை போற்று அமேசான் பிரைம்ல வந்ததுக்கு அப்புறம் டாக் ஆஃப் தி டவுன்னா சூரரை போற்று படம் தான், அதுல நடிச்ச நடிகர்கள் தான், அதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான். வாட் ஆர் யோர் தாட்ஸ்? படம் வந்துருச்சு, மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் படத்துக்கு, ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு. How are you feeling? I'm feeling great, obviously, because ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணி இது ரிலீஸ் ஆகுது ஃபைனலி. I know it's not a theater release, but whatever it is, I think it's a very happy moment for the whole team. ஏன்னா நிறைய டீம் ஒர்க் இருக்குதுல. நீங்க சொன்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் பத்தி, ஆக்டர்ஸ் பத்தி, there are a lot of aspects people are praising. So I think it's a team work, completely out and out teamwork தான். அப்போ I feel very happy that it's finally out. ஒரே சமயத்துல உலகம் முழுக்க எல்லாருமே பார்த்த ஒரு படம், பட் நீங்க எங்க பாத்தீங்க? உங்க ஃபேமிலியோட பார்க்கும்போது அந்த உணர்வு எப்படி இருந்தது? Dad and mom expect பண்ணல. என்னன்னா they know that I have I am doing the lead role. சூர்யா சார் கூட தான் லீட் ரோல் பண்றேன்னு எல்லாம் தெரியும், பட் ஸ்டில் they didn't know to what extent I had my scenes and how intense it was. அப்போ they were like surprised, emotional, and very happy to see all the scenes, especially the terrace scene and everything. So yeah, my dad was quite surprised. இந்த பொம்மி அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப ரேரா தான் வந்து அமையும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இது வந்து ரொம்ப ஏர்லியாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பட் முதல்ல உங்களுக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது வாட் வாஸ் யுவர் ஃபீலிங்? இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இவ்வளோ ஒரு பெரிய படத்துல, சச் an inspiring film இல்லையா அதுல? Yeah. Bomi's characters, like how you said, it's very inspiring. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு. Not just in the movie. If you take Mara's life or whoever it is, she has made her own world. And when I was reading the script, I was very confused. இது எப்படி ஸ்க்ரீன்ல போர்ட்ரே பண்ணோம், எப்படின்னு I was quite confused, and I wanted to go with a very clear mind. I didn't want any, from what the director said, I didn't want anything to be already in my head. So I wanted Sudha ma'am to tell me exactly what was Bommi, how she wanted Bommi to be. And I think that is what helped me. And also the dialogue training helped me a lot. கேப்டன் ஜிஆர் கோபிநாத் அவர்கள் வந்து படம் பார்த்துட்டு அவர் மென்ஷன் பண்ண ஒரு சில விஷயங்கள்ல முக்கியமான விஷயம், என் வைஃப் பார்கவி வந்து ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது, அப்பர்ணாவும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறதுதான். ஸோ பார்கவி மேம மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா? அண்ட் யோர் தாட்ஸ் அபவுட் கேப்டன்ஸ் காம்ப்ளிமெண்ட்? That was the best thing I could see waking up in the morning. என் ஃப்ரெண்ட் தான் அந்த ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணாங்க, like just look who has tweeted it, and I was reading it over and over. I asked him if it's his actual profile. I had doubts because I didn't expect that at all. So I was so happy, and no, I couldn't meet her in person, but Sudha ma'am had given me a very good brief about how she was a backbone to this whole project, how she started her own bakery, and how she became an entrepreneur. And I had all those details, but I didn't have the opportunity to meet her.
But after reading Sir's Gopinath Sir's compliment and the way he thought about the movie, I felt really happy, and I think that is what we wanted. It is about him, so if he's happy with it, I think we all are happy with it. ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வச்ச ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எந்த சீன் எடுத்தாங்க? சாங் கட் அதுல ஒரு வளைகாப்பு செரமனி இருக்கு அந்த சாங்ல, ஆகாசம் சாங்ல. that was my first cut if you ask me. The shoot பண்ணும்போது first camera on camera shot was that. Yeah, அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருக்கிற சீன்ஸ் தான் first schedule it was there, and I think that was one of the best schedules we have had. எங்களுக்கெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது நிறைய ஃபேவரட்டான சீன்ஸ் இருக்கு, ஹைலைட்டான சீன்ஸ். இப்போ இந்த சீன் செம்மையா இருந்தது, இந்த சீன் செம்மையா இருந்ததுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். பட் உங்களுக்கு ஷூட் பண்ணும்போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு சீன், அதே சமயம் ஒரு ஆடியன்ஸா படத்தை பார்க்கும்போது என்ஜாய் பண்ண ஒரு சீன் நீங்க சொல்லணும். ஷூட் பண்ணும்போது என்ஜாய்னு சொல்ல முடியுமான்னு தெரியாது, அந்த ஃபைட் சீன் தான் which was my favorite. டெரஸ்ல me and Mara, Bomi and Mara fight was my favorite while I was shooting. ஏன்னா டஃப்னு நினைச்சு போனேன், and it was quickly we wrapped the scene. I didn't expect it to finish so fast, so I was happy with that, and I think that was the best I felt. பார்க்கும்போது what I didn't expect was மாரா கிட்ட வேணான்னு சொல்லும்போது, ரிஜெக்ட் பண்ணும்போது, I didn't know it came out like this, and I was personally very happy with that particular moment, particular scene which was shown. I was confused about a lot of things. My looks எப்படி இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குமா, நார்மல் இந்த மூவி விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா, I was very confused. I didn't know if it was okay, but அந்த சீன் பார்த்தப்போ I was really happy with that scene. பட் உங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது பொதுவா நம்ம நடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்ம எப்படி பண்ணிருக்கோங்கிறத பத்தி ஒரு மைண்ட்ல போயிட்டே இருக்கும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நோட் பண்ணிட்டே இருப்போம். பட் were you able to detach yourself from the film? நீங்க வெளியே வந்து ஒரு ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கரெக்டான தருணம்லாம் இருந்ததா? It was a little difficult, like how you asked me. ஏன்னா எனக்கு வந்து மூவி நல்லா தெரியும். I think the whole cast and crew knew the complete script. ஏன்னா reading sessions இருந்தாங்க நிறைய. So I think with that I knew the story. But what surprised me, and I think which moved us all the most, were the background scores given by GV sir. ஏன்னா அது இன்னும் கேட்கல, we first time hearing it on screen. அப்ப I think especially the climax song was it just took me to another world. It just brought tears to my eyes. I think GV sir's music was the best surprising element we had, even if we knew the script. How was it working with Surya sir? அந்த மாதிரி ஒரு சாலிடான ஆக்டர் நம்ம முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது it also compliments you இல்லையா, ஒரு நடிகரா உங்களையும் அது வந்து இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தி பெஸ்ட் ஆக்டிங் மொமெண்ட் நீங்க அவரது பார்த்து உங்களுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு மொமெண்ட், ஒரு சீன் எங்களுக்கு சொல்ல முடியுமா? There are a lot of scenes which where I could do that, especially on the first tenthல சாப்பிடும்போது நிறைய கேள்வி கேட்கும் பிசினஸ் ப்ரொபோசல், அந்த that I think that was a lot of give and take. அந்த ஒரு situationல all the when we were moving heads, naturally it came. They were serving and we were moving heads. I think that was actually one example of give and take. Mara, Bomi actually sitting there and talking without being Surya or Aparna. Surya sir was completely Mara, I was completely Bomi. We were shooting questions. I think that was one example, main example of what you asked. And after the fight, there's a scene where we are making it all these things. I mean, so in that scene, he was not even there on for the shot, but he actually stood there so that I could actually, get the feel. I could actually tell him that the dialogue properly. I think that is what makes him a superstar. Tandi or human being. I think that's what makes him special. How much of yourself did you see in that character, Bomila? I don't think I saw a lot of myself. Even Sudha ma'am adikadi solluvaanga, I don't think it's this girl at all in Bomi. I don't even anything like Bomi. I'm like, no, I'm not that bold. I'm not great in decision makings, is what I felt. Bomi is one person who doesn't care about anyone else, and I am a person who says a yes because the other person shouldn't feel bad. So I don't think there are anything I can relate to Bomi. But the jolly part,
there's naughtiness that I think I can relate. I am a jolly good person when it comes to, gathering around and all. I think that I can relate, but yeah, otherwise Bomi is way level up somewhere else. படம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் டீம்கிட்ட பேசுனீங்களா உங்க சூரிய ரிப்போர்ட்டர் டீம் கிட்ட? Yeah, we could take a moment to compliment each other for their work, especially Niket and GV sir and all. They had done an amazing job in the movie. உங்களை நீங்க மத்தவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, உங்களை என்ன சொன்னாங்க உங்க டீம் மெம்பர்ஸ்? They were all very happy. என்ன சொல்றது, like Surya sir also, he told my parents like this movie is going to take me to places, and they were very emotional because coming from an actor like him, from an artist like him, it's amazing. And yeah, all of them were happy. They used to tell me after schedules, they used to tell me, but I was very scared. I wanted it to come out as soon as possible so that I can see what I've done. இப்போ ரீசெண்டா ஒரு பிக்சர், ஒரு டீம் மொத்த டீமும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஒன்னு வந்திருக்கு, இந்த மாரா டி-ஷர்ட்லாம் போட்டு. அது போஸ்ட் ரிலீஸா? Yeah, on the day of release. There was one moment we all could get back together. We never thought that would happen. Theater release illama edo ellame Zoom calls na. So that was actually a moment we never expected to happen. But yeah, again thanks to the producer. படத்தை பத்தி பேசும்போது அவங்க சொல்ற விஷயம், இந்த பொண்ணு இவ்வளோ அக்யூரேட்டா இதை பேசினதுதான் ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்றாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி இருந்தது? நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. எஸ்பெஷலி விருமாண்டி சார் அண்ட் செந்தில் சார் தான் ட்ரெயின் பண்ணாங்க என்ன மெயின்லி. ஸோ ட்ரைனிங் ஹெல்ப் மீ அ லாட். ஏன்னா அது வந்து later on when I had emotions, I could emote very well because I already know the dialogue. And Madurai slang vanda, it was like a, I couldn't even understand some words. Auditions போகும்போது I was like, what language is this movie? அந்த மாதிரி தான். And even their direction departmentல வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கூட when they read it, they are also finding it difficult. I was like, what language is this movie? Isn't this Tamil? அந்த மாதிரி இருந்தேன். And when it came to training, it was very efficient. And என்ன சொல்றது, அதான் I think everybody is talking about, and I should be thankful to Senthil sir and Virumadi sir. நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்க சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்த பத்தியும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை பத்தி எழுதக்கூடிய ரைட் அப்ஸா இருக்கட்டும், ட்வீட்ஸா இருக்கட்டும், ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் படிக்கிறீங்களா? Lot of them, but Twitterல வந்து I'm not very active and I don't know how to use it properly. So I think I'm missing a lot. இந்த மாதிரி screenshots அனுப்பும்போது I'm able to read all these, but Twitterல இல்லாம I'm very poor in Twitter. But Instagram, Facebook வந்து I'm reading a lot of comments. But more than that, I feel very happy when people are taking Surya Potro as a movie, ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன மூவின்னு சொல்லும்போது I'm very happy about that because yeah, I want the movie to, the cinema to, the whole thing to win. ஸோ இப்போ எல்லாருக்குமே அதுல வந்து சோஷியல் மீடியால ரிப்ளை எல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ஒரு இன்டர்வியூ மூலியமா உங்களை பாராட்டின சூரிய போட்டுற ஃபேன்ஸா இருக்கட்டும், உங்க கேரக்டரை எடுத்து பொம்மின்னு அவ்வளோ போஸ்ட் போடுற மக்களுக்கு இந்த இன்டர்வியூ மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். Definitely, I was planning to put up a gratitude post, but start panna I can't end the gratitude post. It won't end anywhere. There are a lot of people I have to thank, and Bommi was one character which, I knew there was something special in that character, but I didn't know how much I did justice to it. But ipo vanda, when I'm hearing a lot of reviews, when I'm hearing a lot of comments, I feel happy. I feel really happy, especially hearing it from Gopinath sir. I was really happy. So I think it won't be enough if I just say a thank you, but genuinely thank you so much for accepting Surya Potro and Bommi. Thanks to my team for making it happen. Yeah. So what next? Aparna, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கங்கற எதிர்பார்ப்பு இருக்கு? தெரியும், பட் இப்போ just now only movie got released, and இந்த டேக்கு தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் டு டேக் மை நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஐ திங்க் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது ஐ வில் டெஃபினெட்லி மேக் அன் அனௌன்ஸ்மெண்ட். பட் as of now I haven't got any calls or I haven't read any scripts, but I want to make sure that I won't let Bommi down. That's why I've been waiting for. Thank you so much. Thank you so much. Thank you. Pleasure talking to you. செம்மையா இருக்கும். 2 வாட்டி பார்த்துட்டேன்.
இன்னொரு வாட்டி பார்ப்போம். தேங்க்யூ Great, தேங்க்யூ great. ஸோ மச். Best wishes. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண தான் போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். 52 லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் த சென்னை சில்க்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். காசா கிராண்டின் ஃபெஸ்டிவ் ஃபியஸ்டாவில் வீடு புக் பண்ணி 8 கிராம்ஸ் கோல்ட் காயின்ஸ் இலவசமாக பெறுங்க.